ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கேபேஜ் ரோல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 1/2 kg வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு முழு கேபேஜ் எடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு லீஃபாக அப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, கட் பண்ணாமல். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, தூள் உப்பு. தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இதெல்லாம் நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஒவ்வொரு கேபேஜ் லீஃபாக வந்து இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் இது பாயில் ஆகட்டும், அப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதனால் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கேபேஜை வந்து ராவாக கூட சாப்பிட்லாம், பச்சையாக கூட சாப்பிட்லாம். நம்ம வந்து லைட்டாக பாயில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே பச்சையாக சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இப்படி அமுத்தி விட்டுக்கோங்க. ஹீட்டாக இருக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே எடுத்துடலாம். நமக்கு அது நல்லா பாயில் ஆகிடும். பாருங்கள், இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து நமக்கு பாயில் ஆனால் போதும். ரோல் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே வந்து பாயில் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சிக்கனை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சிக்கனை வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடலாம். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நல்லா ஃபைனாக வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம நல்லா ஃபைனாக வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம 1 by 1 நம்மளுடைய எல்லாத்தையும் சேர்த்துருவோம். இதில் ஆனியன் வந்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். மசாலா ஐட்டம் வச்சுருந்தோம்ல, தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, இதெல்லாம் சேர்த்துருவோம் ஸ்பைசஸ்க்காக வேண்டியதெல்லாம். பெப்பர் வந்து நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல, அதையும், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு சேர்த்துடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிணையணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலவே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சிக்கனோட எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி. அந்த ஆனியனோட தண்ணியே இதுக்கு போதுமான அளவு, அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் எக்ஸஸாக சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்க வேணாம், இப்படியே வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா செட் ஆகிடும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த மிக்சரை சேர்த்துருவோம். சிக்கன் மிக்சரை சேர்த்துடலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து நான்ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நமக்கு நல்லது. அப்போ தான் வந்து ஸ்டிக்கி ஆகாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சிக்கனை அரைச்சிருக்கோம். நம்ம சிக்கனை எப்போ அரைச்சாலுமே அது வந்து ஒரு மாதிரியாக வந்து ஸ்டிக்கி ஆகிடும். அதனால் வந்து நம்ம நான்ஸ்டிக் பேன் எடுத்துப்போம். இதை பக்கத்துலேயே இருந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், இல்லைனா அடிப்பிடிச்சிடும். இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது தனித்தனியாக உதிர்ந்து வர வரையும் நம்ம நல்லா இதை வந்து குக் பண்ணணும். சிக்கன் வந்து நல்லா குக் ஆன பிறகு தான் நம்ம சாப்பிடணும். பொதுவாகவே மீட் எல்லாமே நல்லா குக் ஆகணும். அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்போ தண்ணி விடுது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அது தனியாக ஸ்க்ராம்பிள்ட் ஆகிற வரையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. உதிரி உதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் பார்த்துக்கோங்க. நான் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா நம்மளுடைய சிக்கன் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரோல் பண்ணிடலாம். வாங்க ரோல் பண்ணிடலாம். நாம் பாயில் பண்ணி வச்சுருந்த கேபேஜ் லீஃப் ஒன்று எடுத்துப்போம். அதில் நம்ம சிக்கன் மிக்சரை சேர்த்துடலாம். ஆற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சூடாகவே வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு நம்ம அதை சீல் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் கேபேஜ் ரோல் வந்து நல்லா யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு கொடுத்து இதை டேஸ்ட் பார்த்துடலாம். ஹலோ. ஓகே, சாப்பிடுங்க.
எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.